ஹலோ டிசிபி ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து அனிமல் லவர்ஸையும் டாக் ரெஸ்கியூவர்ஸையும் அட்டாக் பண்ணி அவங்க இமோஷன்ஸை ஹர்ட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸு, அதில் ஒரு பாயிண்ட் எடுத்து நேற்று பேசிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் பாயிண்ட், அதாவது இவ்வளோ அக்கறையாக இருந்தால் 10 நாயை நீங்களே எடுத்து வீட்டில் வளர்க்க வேண்டியதானே, சும்மா அனிமல் லவருங்கிற பேரில் வந்து இன்டர்நெட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் இதுதான். ஸோ தெருவில் நாய் வளரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. நீயும் நானும் முடிவு பண்ணலை. கடவுள் வந்து அவங்களுக்கு தெருவில் ஒரு பிறப்பை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நன்றி உள்ள ஜீவனாக வாழ்கிறதுக்கு ஒரு குணத்தை கொடுத்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கடமையை கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. இந்த ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நமக்கு எப்படி ஒரு பல நோய் வந்து கொடுத்துருக்காரோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து அந்த நோயில் ஒன்று. ஸோ அவங்களே வந்து அவங்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை. ஸோ அதை கட்டுப்படுத்த வேண்டிய அறிவுள்ள ஜீவனுங்க நம்ம தான். ஸோ நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு வேளை நாய்கிட்டேருந்து கடி வாங்கினா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோக்காலை ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒழுங்காக ரேபிஸ் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறதா நல்லது. ஒரு ரெட் சிக்னலில் வந்து எப்படி வண்டி போகக்கூடாதுன்னு நம்ம கற்று வச்சுருக்கோமோ அதே மாதிரி நாய் கடிச்சா என்ன பண்ணணும் கற்று வச்சுக்கோங்க. அதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷனாக இருக்குமே தவிர நீ ரோட்டில் நிம்மதியாக நடக்கணுங்கிறதுக்காக ஒரு இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம். இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு சப்போர்ட் பண்ணால் அப்புறம் கடவுள் வந்து இந்த மனித ஸ்பீஷீஸ்னால பூமியில் நிறைய தொந்தரவு இருக்குன்னு சொல்லி சுனாமியோ கொரோனாவையோ கொண்டு வந்து ஒரு பகுதி மக்கள் அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.